ஐ எம் டாக்டர் கவிதா. சித்தா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில ரிசர்ச் ஆஃபீஸரா இருக்கேன். நானும் 5 வாட்டி டிஎன்பிசி எழுதி எழுதி 2003ல முடித்தேன். எழுதுவேன் எழுதுவேன் இன்ட்ரி வரைக்கும் போவேன், கிடைக்காது. அப்புறம் லாஸ்ட்டா தான் வந்து சரி எங்களோட கிளாஸ்மேட் தான் பாரத்து. சரி பாரத் கிளாஸுக்கு போவோம் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு லாஸ்ட்டா வந்து கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து பாரத் ஒரு புது விஷயத்த சொன்னாப்புல. என்னன்னா, எல்லாத்துக்குமே ஃபார்முலா ஏன்னா எவ்வளோ புக்கு எல்லாத்தையும் படிக்கிறோம். 21 புக்கும் ஃபிங்கர் டிப்ல இருக்கு. ஆனா எக்ஸாம் ஹால்ல போனா மாத்தி மாத்தி ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸு. 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ்ல தான் ஒவ்வொரு வாட்டியும். அப்புறம் தான் அந்த நியூ டெக்னிக்ஸ் சொன்னாரு. இந்த மாரி எல்லாத்துக்குமே ஃபார்முலா போட்டு படிங்க ஞாபகம் இருக்குன்னு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஃபார்முலா போட்டுட்டேன். உட்காந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபார்முலா போட்டு அப்புறம் ஆனா அதுக்கப்புறமா எனக்கு டிஎன்பிசி வரல. ஆர்ஓ எக்ஸாம் தான் வந்தது. எழுதினேன். நல்ல மார்க் வந்துச்சு. போய் நல்லபடியா ரிசர்ச் ஆஃபீஸர் போஸ்ட்ல ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அந்த ஒரு டெக்னிக் சொன்னதுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஒரு வாட்ஸ்அப்பில் தான் பார்த்தேன் ஸ்டேட்டஸ. சரி நான் வரணும்னு நெனச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்கு டியூட்டி இருந்தது. என்னடா பண்றது அப்படின்னு. ஆனா இது மிஸ் பண்ணவும் மனசு வரல. இன்னொருத்தங்கிட்ட சொல்லிட்டு, நீங்க மிச்ச நேரத்த நீங்க பார்த்துக்கோங்கன்ட்டு தான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். ஸ்டார்ட்டிங்கில என்ன பண்ணீங்கன்னு தெரியல. நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா, இன்னைக்கு நாங்க வந்து பார்க்குறதே ஆர்சிஹெச் ஓபி தான் சாட்டர்டேஸ்ல ரன் பண்றோம். பட் புது புது விஷயங்கள நெறைய இங்க வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். அதேமாரி நம்ம வர ஜூனியர்ஸும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இந்த மாரி நெறைய சிஎம்இ ப்ரோகிராம் வந்து அட்டெண்ட் பண்ணி, நல்ல அந்த இன்ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்ம ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் இத அட்டெண்ட் பண்ணி, நல்ல நல்ல கிளினிக்ஸ் நெறைய இடத்துல இப்போ இனிமே இந்த இந்த சென்டர்லாம் இல்லாம, நம்ம சித்தா இன்ஃபெர்டிலிட்டி சென்டரா நெறைய மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நெறைய காசு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு அவங்க வீட்ட வித்து, நகைய வித்து இங்க நெறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் நான் ஒர்க் பண்றேன். அவ்வளோ சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாமளும் முடிஞ்ச வரைக்கும் பண்றோம். பட் சிலருக்கு சக்சஸ் ஆகுது, சிலருக்கு ஏன் சக்சஸ் ஆகலன்னு தெரியல. பட் இனிமே சொன்ன இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாருக்குமே 100% சக்சஸ் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.